எல்லாரும் அப்படியே இன்வால்வ் ஆகிட்டு அப்படி இருக்கும்போது சடனா ஆவியானவர் இறங்கி வந்தாரு. 25 people அன்கண்ட்ரோலபிள் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அந்த நிரப்புப்படி 25 பேரும் லாஃபிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து 1.5 hours இருக்காங்க. So we had our 3 days meeting and 25 of us were sitting there and we were praying. So not even praying, we were just laughing together, chatting together. Suddenly the Holy Spirit's power fell upon us in a mighty way. For 1.5 hours we were simply laughing like anything. அது முடிஞ்ச பிறகு ஒரு 8 days சர்ச்ல டெய்லி பிரேயர் நடக்கும். அவங்களால வந்து காலையில் 11 மணிக்கு பிரேயருக்கு உட்காருவாங்களாம் சர்ச்ல. அவங்களால முடிக்க முடியலையா. ஜெனரல் வந்து 2 o'clock முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களால முடிக்க முடியலையா. 6 o'clock ஆகுது, 7 o'clock ஆகுது, யாரும் வந்து அவங்க பிரேயர் நடத்திட்டே இருக்காங்க. So usually they join together in the morning, they start the prayer by 12, they finish and go. But after this experience, what happened is people couldn't stand up and walk out of the church. It was 6 and 7, one of the other was leading and they were just going on and on and on. எவ்வளவு ஆசையா இருக்கு, எவ்வளவு பொறாமையா இருக்கு, எவ்வளவு வாஞ்சியா இருக்கு இல்ல. அந்த டைம்ல ஒரு சின்ன 10th பசங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க. வந்த பிறகு அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. 10th standard students used to enter the church and they began to prophesy. அவங்களுக்கு தெரியல யாரும் எங்களை வந்து இதுக்காக பிரேயர் பண்ணி யாருக்கு வந்து வீட்டுக்கு போகணும் சாப்பிடுறதுக்கு போகணும் அந்த எண்ணம் கூட யாருக்கும் வரல. Nobody even had the idea for eating or going home or anything like that. They were just all taken up in the spirit. இந்த மாதிரி நிறைய தடவை ஒரு வாட்டி நடக்கல. இந்த மாதிரி சர்ச்ல நிறைய வாட்டி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. So many times in our church we have experienced this. ஆனா ரீசன்ட் நேத்து வந்து இந்த பிரதர் பாஸ்டர் ப்ராஃப்ஸ் சொல்லும்போது அவர் சொன்னாரு, உங்களுக்கு வாசலும் திறந்து வச்சிருக்கேன், ஆனா நீ தான் சடன்னு நிறுத்திடுற. Yesterday when pastor prophesied for me, he said, I have kept many open doors for you, but you are only stopping it. நீ உண்மையா நான் நிறைய நல்லா ஃப்ளோவா போது அந்த யூனிட்டில வந்து ஆண்டோட அற்புதங்கள் பார்க்கும்போது டெட் ரைஸ் பார்த்துருக்கேன். நான் பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த உடம்புல உறுப்பு இல்லாதவங்க இந்த உறுப்பு வந்து ஆண்டவர் வந்து உண்டாக்குனது பார்த்துருக்கேன். ஆனா நான் வந்து அதை வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சாதாரணமாக ஒரு லைட்டா எடுத்துக்கிட்டு நான். So I have witnessed dead rising. When I prayed, even people without some organs in the body, new organs have been created. But I never took it seriously. I was like, yes, we can do it. I just went on with that. ஏன் நான் எனக்கு அந்த மாதிரி என்னன்னா நான் என்ன செஞ்சேன், நான் ஜஸ்ட் ஆண்டோட என்ன அவர் செய்யறாரு. ஸோ என் மைண்டுக்குள்ள கிளியரா என்ன ஒரு மைண்ட் ஆண்டர் சொன்னது என்னன்னா ஊழியம் என்னோட இது, நீ என்னோட இணைஞ்சேன்னா நான் ஊழியத்தை நான் செய்வேன். Amen. God told me ministry is mine. If you just unite with me, I will do that ministry. If you are not going to do that ministry, I am going to do that ministry for you. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதங்களை மிரக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல இந்த யூனிட்டி வந்து இந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது நம்ம ஒரு சபை இல்ல எல்லா சபையும் ஒன்னா இணையும் போது we are going to shake this nation. Amen. So not just one church, but if all the churches unite together like that, definitely we are going to shake this nation. Hallelujah. இதுவரைக்கும் நம்ம சிங்கிள் மேன் என்ன ஒருத்தர் தான், இவர் பிரேயர் வாரியர், இவர் ப்ராஃபட், இவர் அப்போஸ்தலர், எல்லாரும் வந்து தனியாவே ஆண்டவரோட இருந்து பழகி இருக்கோம். ஆனா நீங்க பைபிள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர்ஸ் வந்து சேர்ந்து பிரேயர் பண்ணுவாங்க. Amen. So long we have the habit of he is a big man of God, he is a prophet, he is an evangelist. Each person has a direct connection with God and prays separately. But if you see in the book of Acts, all the apostles even joined together and prayed. இப்போ அவர் சொல்வார், நான் ஆண்டவரோட பிரசன்ஸ்ல இருந்து வரேன், இப்போ ஆண்டவரோட பிரசன்ஸ் எடுத்து வரேன்றாரு. So one person will say, I am coming from the presence of God, I bring down the presence of God. நான் தவறு சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா அதே எல்லாரும் சேர்ந்து பெரிய ஊழியக்காரரோட சின்ன ஊழியக்காரரோட சேர்ந்து அதை இணைஞ்சு பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து இறங்கி வராரு. அந்த யூனிட்ல ஆண்டவர் இறங்கி வராரு. I'm not here to criticize anybody. I'm not saying it's wrong. But when such big men of God unite together, even with small men of God, so there's so much of unity, and God, I see God descending in that place. So unity வந்து யாருடைய heart? Whose heart is unity? Hallelujah. Father God's heart. So அவர் நம்மளோட இணையும் போது நாம யாரு சொல்லுங்க, அவர் அவரோட இணைக்கிறது. Amen. He is Father God, he is God. How much he has lowered himself, come down to unite us with him. Right? அப்ப நம்ம ஒருத்தர் இங்க இருக்கவங்க நம்ம இணைய முடியாதா? So don't you think we can just join hands with each and everyone? Ephesians 4:3 படிச்சோம், என்ன ஆவி கொடுத்த அந்த யூனிட்டியை வந்து நாம தான் காப்பாற்றணும். So in Ephesians 4:3 it says it is our responsibility to keep up the unity. Hallelujah. Hallelujah. So அந்த யூனிட்டிக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? How many of you really long for it? நீங்க ஒரே நிறைய பேர் கிட்ட வேணாம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பாருங்க, ஏதாவது ஒரு பாட்டு உங்க
லைஃப் பார்ட்னராலும் பரவாயில்ல, இல்லை உங்கள் ப்ரேயர் பார்ட்னராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஜஸ்ட் வந்து அவங்களோட இணைஞ்சு நீ சொல்றதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆமேன் இல்லை. லாஸ்ட் சொல்லும்போது ஆமேன் ஆமேன் கடவுளாக ஆமேன் அது இணைஞ்சு பண்றாங்களோ யூனிட்டியோட ஆமேன் சொல்றாங்களோ தெரியாது. Not just saying amen to what they're saying, but really with their heart joining together and agreeing together. Hallelujah. Amen. ஒரு ரெண்டு பேர் நீங்க இணைஞ்சு ப்ரேயர் பண்ணுங்க இன்னைக்கு இப்போ. Now please pick up someone and it could be a prayer partner or it could be a life partner, but just hold hands to them and now we are going to join together and pray. அந்த prayer முடிச்ச பிறகு you are going to see answers for that. அந்த ஜெபம் முடிச்ச உடனே நீங்க அற்புதங்களை பார்க்க போறீங்க. நீங்க இருக்கும்போது heavy presence நான் பார்த்துருக்கேன். மேல ஒரு பயங்கரமான presence பார்த்துருக்கேன். As we are standing here we are able to see the heavy அப்படியே tongues பேசினாதான் ஆடினாதான் பாடினாதான் இல்ல, சும்மா பேசும்போதே சும்மா உட்கார்ந்து இருக்கும்போதே இந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது உண்மை. ஆமென். ஸோ இணைஞ்சு ரெண்டு பேர் கைகோத்தே தேவையில்ல, இணைஞ்சா கைகோத்து இருந்தால் தான் இணைப்பு இல்லை. ஹார்ட் டு ஹார்ட் என்ன பேசுறீங்களோ அதோடு நீங்கள் சேர்ந்து ஆண்டவரே அனுப்புவது சத்தம் கூட தேவையில்ல, அது பெரிய வால்யூம் அதிகமாக உயர்த்த தேவையில்லை. ஜஸ்ட் எஸ் ஆண்டவரே அண்ணா போதும், ஆண்டவரை இறங்கி வந்து உங்களுக்காக அவர் வேலை செய்யும். எஸ். So பெருசா அப்படியே ஆண்டவரே கத்துறோம் கூட அவசியம். It's not necessary that you need to shout. Even if you slowly silently just agree, your heart is more important than your voice. So if you silently agree and say anything, God will do it. Hallelujah. Hallelujah. This is the need of the church. இதுதான் the church. Amen. Exactly. இதுதான் சபைக்கு தேவையான ஒன்று. ஃபேமிலி கூட இதுதான் தேவை. The family needs it. விசுவாசோட வேலை என்னன்னா அந்த ஊழியக்காரங்களை பிரிக்கிறது, சபையில இருக்கவங்க பிரிக்கிறது, ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிக்கிறது. அவங்க வேலையை தான் எல்லாரும் வந்து ஆண்டவருக்குள்ள தான் இருக்காங்க. எல்லாரும் everybody personally they are connected with God, everybody are in Christ, but Satan tries to destroy them and spoil the peace and unity. That is his first job. நாம வந்து அந்த ப்ரைடை வந்து எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியா மற்றவங்களோட இணையத்து ரொம்ப ஈஸி. So if we just take off that pride in us, we can easily connect with people. நான் சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு தான் தெரியும், நான் ப்ராஃபஸி பண்ணேன்னா அவ்வளோதான், என் மேலே தான் அனாயிட்டிங் இருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய பர்பஸ் உங்க லைஃப்ல என்ன இருக்கோ அது கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகும். If you just say I know anything, God spoke to me directly, I am heavily anointed, called. If you just take off everything and humble yourself, I am sure that God's will in your life will be 100% for His purpose will be done in your life. இதுவே பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகாம போகணும்னு நினைக்கிறீங்க? How many of you want to return to heaven without fulfilling your purpose? எத்தனை பேர் உங்களோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நினைக்கிறீங்க? How many of you really want your purpose to be fulfilled on earth? நீங்க நினைச்சீங்கன்னா இணைச்சிடுங்க. Amen. If you decide, if you really desire, unite together. Hallelujah. Hallelujah. நெகேமியாவுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. There was a purpose for Nehemiah. He united with the people. அவன் ஜனங்களோட சேர்ந்தான். அந்த யுனைட்டடா இருந்ததனால வேலை வந்து ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சது. Because he was united, the work finished very soon. ரொம்ப ஃபாஸ்டா நடந்தது. It immediately finished. எல்லாரும் அவங்கவங்க வேலை செஞ்சாங்க. எல்லாம் அவர் மட்டுமே செய்யல. Nehemiah did not work alone. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இடத்துல அவங்க வேலை செஞ்சாங்க. அந்த வால்ஸ் எல்லாம் கூட கட்டப்பட்டது. Not just each person built their portion and the entire wall was built. இதுல ரொம்ப ரகசியம் என்னன்னா நெகேமியா வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணாரு. Nehemiah used to encourage everybody. இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா மத்தவங்க என்கரேஜ் பண்ணணும். Today we have to encourage everyone. Hallelujah. Hallelujah. எனக்கு என்கரேஜ் பண்றவங்கள ரொம்ப பிடிச்சவங்கன்னா இது அக்கா தான். Among all those who encourage, I like Akka very much. She's such an encourager. எப்படி இருந்தாலும் உன்னால ஆகும்பா, உன்னால முடியும்பா, உன்னால செய்ய முடியும்பா, இதேதான் சொல்லுவாங்க. She'll always say you can do it, you can do it. She'll always encourage. யூனிட்டி வேணும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா என்கரேஜ் பண்ற அந்த பழக்கம். If you want unity, you must definitely have the habit of encouraging others. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு வாட்டி இணைஞ்சு ஒரு ரெண்டு பேர் நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் வைஃப் இருந்தா நீங்க ரெண்டு பேர் இணைஞ்சு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்க சால்வ் ஆகாம இருக்கிற ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட் இருந்ததுன்னா நீ எத்தனை வருஷமா ப்ரேயர் பண்ணீங்க அது நடக்கல. If there is any prayer point that is not solved, you're praying for many years, it's not done, two of you just join together. Any two of you please join together and a miracle will happen. வெளியே பயங்கர மழை பெய்யுது தெரியுமா உங்களுக்கு? கை தட்டுங்க ஆண்டவருக்கு. சென்னையில எங்களுக்கு மழை பஞ்சம் தண்ணி பஞ்சம் போற வரைக்கும் கொஞ்சம் இருங்க. சீக்கிரம் ரெண்டு பேரா பிடிச்சிருங்க. ரெண்டு பேரா பிடிச்சிருங்க, கையை பிடிச்சிருங்க. கை எதுக்கு பிடிக்கிறீங்கன்னா ரெண்டு பேரும்
நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஃபேமிலில Okay, மூணு பேர். உங்க ஃபேமிலி இருக்கிறவங்க இணையது ரொம்ப ஈஸிங்க. Actually, uniting with a member of your family is very easy. அல்லேலூயா. Hallelujah. உங்களோட எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க செயல்படுங்க. Lord, take away everything that is in me. You do it, Lord. இது பாருங்க, உங்களுடைய பர்பஸ் எது ஃபுல்ஃபில் ஆகணும் இருக்கோ உங்களுடைய பர்பஸ்ல அதுல தான் இருக்கு. Listen, there's an important point. Listen, if your purpose is fulfilled, my purpose is also in that. ஆமென். புரியுதா? சரி, ஒரே ஒரு நிமிஷம் சரினா. Listen, see, when your purpose is fulfilled, my purpose is also in that. உண்மையா இல்லையா? Is it true or not? நீ செப்பரேட்டா போனீங்கன்னா, இணையாம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடும். If you're not united, that purpose will just remain like that. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு குறியாவீங்க. You will really struggle hard. You will end up in frustration. ஆனா இதே போது ஆண்டவர் வந்து சின்ன யாராவது இருக்கோ அவங்க மூலமா கூட ஆண்டவர் வந்து உயர்த்துவார். Amen. But when you unite together, even if it's a little person, a very young person, God will do mighty things through them. அல்லேலூயா. பைபிள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து ஜஸ்ட் நீங்க வந்து இணைஞ்சு ஒருத்தர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டான்ஸ்ல பேசும்போது சொன்னோம்னா ஏதோ ப்ரேயர் என்ன சொல்றேன், ப்ரேயர் கூட நீங்க என்ன சொல்றீங்க, மனசுக்குள்ளேயே வெளியே கூட தேவையில்லை. ஜஸ்ட் மனசுக்குள்ள ஆண்டவர் இதுக்காக நாங்கள் ஒன்றாகிறோம், அந்த இணைஞ்சு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் செய்வார். Amen. So you need not even shout or loudly, you do not pray. Just agree together. Agreeing is more important. Coming into together in agreement is important. And now just speak in tongues and then just hold your hands and start agreeing for that particular plan. எந்த பிளானுக்காக அக்ரி பண்றீங்கன்னு தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் இல்ல, 3 பேரோட வேணாம், 2 பேர் இருக்கோம். 2 பேர் நோத்துல பாத்துக்கங்க. 2 பேரா நின்று பாருங்க. இதுதான் தேவையானது. எண்ட் டைம் சர்ச், எண்ட் டைம் ரிவைவல், ஒரு ரெவல்யூஷன் கொண்டுவரணும்னா இதுதான் தேவையானது. This is the need of the hour. You may be a prayer warrior, you may be worship leader இருக்கலாம், very anointed person இருக்கலாம், maybe apostle, maybe prophet, you may have a big church. ஆனா இந்த டைம்ல வந்து நீங்க 2 பேரா இணைந்து செய்யறது தான் ரொம்ப அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவருடைய சித்தம் உங்க லைஃப் நடக்கும். ஆண்டவர் பர்பஸ் will be done in your life.
குழந்தையோட நீங்க இணைஞ்சு ப்ரேயர் பண்ணா கூட ஆண்டவர் இறங்கி வருவாரு. Amen. Even if the child has an understanding to that age, if you select the child and ask, agree with the child, it will happen. ஹalleluya. Hallelujah. ஆன்சர் வராம இருந்தா பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்லிட்டீங்களா ப்ரேயர் பண்ண சொல்லி ஆன்சர் வரலையா? ஒரு சின்ன குழந்தை கூப்பிடுங்க, இணைஞ்சு ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் சின்ன குழந்தைங்களோட ஜெபத்தை Hallelujah. So if you have not received answers, you've given your hands to be prayed for with great man of God. Call a small child, ask them to agree together, and it will happen. ஹalleluya. Hallelujah. அருமையான ஆண்டவர், அருமையான அப்பா. He's a loving daddy. நான் நேற்று தான் ஆக்சுவலாக மழை பற்றி நான் ஆண்டவர் வந்து இந்த சைன் காட்டினார். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறாரு. அந்த இணையும் போது ஆண்டவர் இருக்காருன்னு வந்து ஒரு சைனாக காட்டுறாரு. This rain is just a sign to show that He is with us, and when we unite, there is power in it. ஹalleluya. Hallelujah. ஸோ இந்த மெசேஜ் வந்து ஆண்டவரே அக்ரி பண்ணி உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்றாரு. ஸோ நீங்க அவர் சொல்றதை கண்டிப்பா கேட்டு இந்த மழை இல்லை, இது ஆவியான மழை, ஒரு ரிவைவல் மழை வந்து அருள் மழை என்ன சொல்லுவாங்க, எல்லா மழையும் இந்த தேசத்துல, இந்த நாட்டுல, உங்க சபையில Yes. முடியணும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யணும்.